Hello my dear students, இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? அதாவது நம்மளுடைய கர்வ் ஷேப்பில் நமக்கு கண்டினியூவாக நம்மளுடைய டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதை தான் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே மீன் எடுத்தாங்கன்னா அந்த மீன் வேல்யூக்கு ரெண்டு சைடுமே என்ன பண்ணும், ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா, சென்டர் வேல்யூ. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அதோடைய மிரர் இமேஜ் இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு இருக்க மாதிரியான வேல்யூஸை நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு பேர் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ரெண்டு ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்கிறோம். இதை நம்ம பெல் கர்வ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் மாதிரி இருக்கும். இதை நம்ம என்னன்னு இன்னொரு வேர்டில் சொல்லுவோம் அப்படின்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ரெண்டு பேராமீட்டர் ரொம்பவே முக்கியம். மீன் ஒன்று, வேரியன்ஸ் ஒன்று கம்பல்சரி கண்டுபிடிச்சிருக்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் எப்பவுமே நார்மலாக 0வாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்பவுமே 1ஆ இருக்கும், ஓகேவா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளுடைய கர்வ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இப்படி தான் இருக்கும். என்ன வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ப்ரீ ஸ்கோர் இந்த மாதிரி பெல் ஷேப்பில் இருக்கனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், பெல் கர்வ்னு சொல்கிறோம், காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், இசட் ஸ்கோர் அப்படின்னா என்ன? இசட் ஸ்கோர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசட் ஸ்கோரை நம்ம இன்னொரு வேர்டில் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கோர்னு சொல்லுவோம். பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மீன் வேல்யூவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து பிரித்து நமக்கு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் காட்டுறது தான் இசட் ஸ்கோர்னு சொல்கிறோம், ஓகேவா? இங்கே எதுவுமே வந்து ஆவரேஜ் வேல்யூலாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்து வந்து இனிஷியலாக 1ன்னு போட்டுக்குது, அவ்வளோதான். இசட் கண்டுபிடிக்கணும்னாலே நமக்கு ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. எக்ஸ்னா என்ன, கொடுத்துருக்க வேல்யூ ஸ்கோரு, சிக்மானா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மியூனா மீன், ஓகேவா? இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான், ஓகே? இசட் ஸ்கோர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஸ்கோர் எடுத்துக்கும், அதே மாதிரி சப்ராக்டிங் த மீன் ஸ்கோர். ஒரு சாம்பிள் ஸ்கோர்லேருந்து அந்த மீன் ஸ்கோரை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி காட்டுறது, அந்த டோட்டல் பாப்புலேஷன் மூலமா டிவைட் பண்ணி காட்டுறது நம்ம இசட் ஸ்கோர்னு சொல்கிறோம், ஓகே? இதில் மொத்தம் ரெண்டு இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லி டூ சைட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா கொடுத்துருக்க மீன் வேல்யூவை விட இசட் ஸ்கோர் அதிகமாக போச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். கொடுத்துருக்க வேல்யூவை விட மீன் வேல்யூவை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கான ரெண்டு விஷயம், ஓகே? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. a class of 50 students who have within the science test last week நடந்திருக்க சயின்ஸ் டெஸ்ட்டை 50 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் ரக்ஷிதான்ற பொண்ணு எவ்வளோ எடுத்திருக்குன்னா 93 டெஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. அதோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 68. அப்போ வந்து மிஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னா என்னது, மீன் வேல்யூவை தான் 68ன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 13 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான என்ன சொல்லியிருக்காங்க, இசட் ஸ்கோர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நமக்கு எல்லா வேல்யூமே தெரியறனால எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா போட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவோம் இசட் ஸ்கோர், ஓகேவா? இது வந்து சும்மா சிம்பிள் மார்க், 2 மார்க்ஸில் கேட்குற கொஷின். பிக் கொஷின் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும், ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ்னா என்னன்னு தெரியணும். ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ்னா என்ன, என்னுடைய நார்மல் கர்வை நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறது ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ்னு சொல்வேன். இசட் ஸ்கோர் யூஸ் பண்ணி என்னுடைய கர்வை எப்படி மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை என்னுடைய நார்மல் கர்வை ஸ்டாண்டர்ட் இசட் ஸ்கோர் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்வேன், ஓகேவா? இதில் நிறைய நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும், நம்மள்கிட்ட இருக்க மீனையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸையும் யூஸ் பண்ணி, ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கான ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ். இப்போ இசட் ஸ்கோர் சம்முக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. சோர்ஸ் ஆன் த அப்ராக்சிமேட் த நார்மல் கர்வ் வித் மீன் ஆஃப் 100. வித் மீன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 100 கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 கொடுத்துட்டாங்க. அதோடைய ஐக்யூ ஸ்கோர் எவ்வளோன்னு நம்ம காட்ட சொல்லியிருக்காங்க. எபவுட் 125 இருந்தால் எவ்வளோ, பிலோ 82 இருந்தால் எவ்வளோ, வித்தின் த பாயிண்ட்ஸ் மீன் பாயிண்ட்ஸ் இடையில இருந்தால் எவ்வளோ, 40 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த மோர் தென் 40 பாயிண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ நமக்கு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத கொஷினில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். கொஷினில் நமக்கு முதல்ல மியூ வேல்யூ 100 கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் வந்து இசட் ஸ்கோர் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஸ்டாண்டர்ட் நார்மலுக்கும் இசட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஓகேவா? எப்பவும் போல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன, எபோவ் 125ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கர்வ் வந்து அப்புறம் ப்ராபபிலிட்டி வேல்யூ ப்ரொபோர்ஷன் வேல்யூ போடணும், ஓகே? ப்ரொபோர்ஷன் கேட்டாலே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ்ன்ற வேல்யூ எப்படி இருக்கும், மோர் தென் 125 இருக்கணும், ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ மோர் தென் 125 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா.
எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மானா எவ்வளோ ஒரு எக்ஸ்ன்ற வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 125ன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் மியூவோட வேல்யூ மீன் வேல்யூ 100 டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 15 ஓகேவா எனக்கு போட்டால் 1.66 அப்படின்றது வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதோட விட்டுறக்கூடாது, இதுக்கு அடுத்து எனக்கு என்ன வேல்யூ தெரியணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொபோர்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இசட்டை விட அந்த கிடைச்சிருக்க அந்த இசட் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் கிரேட்டராக இருக்கா ஸ்மாலராக இருக்கான்னு பார்க்கணும். 1.66 அந்த இசட் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் டு பண்ணி எடுத்துக்கும் ஓகேவா. இப்படி தான் நம்ம வந்து டேபிள் யூஸ் பண்ணி இசட் ஸ்கோர் டேபிளில் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாசிட்டிவ் சைடு இருக்கா நெகட்டிவ் சைடு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1.66 வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் நான் செக் பண்ண போகிறேன். இப்போ வாங்க டேபிளை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் டேபிள் எடுத்துக்கிட்டேன். எந்த டேபிள் எடுத்துக்கணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் ப்ராபபிலிட்டி பார்க்குறோம், அதனால அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாண்டர்ட் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ் தான் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, நமக்கு என்ன மீன் வேல்யூ வந்துருந்துச்சு இசட் ஈக்குவல் டு 1.66ன்னு வந்துருந்துச்சு ஓகேவா. இந்த 1.66 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராபபிலிட்டி அதாவது ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 1.6 பார்க்கணும். 1.6 எனக்கு எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அந்த 1.6 0 அதாவது நெக்ஸ்ட் டிஜிட் எனக்கு என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ 0.6ல நான் பார்க்குறேன். அப்படி 1.6 நான் 0.6ல பார்த்தா எனக்கு என்ன மெர்ஜ் ஆகுது வேல்யூ 0.4515 தான் எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. அப்போ நான் அந்த வேல்யூவை தான் என்ன பண்ணணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.66க்கு போடணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.66 நான் கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன இசட் ஸ்கோருக்கு 0.4515 எப்படி டேபிள் கண்டுபிடிக்கணும் கிளியராக பார்த்துக்கிட்டிங்களா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 0.5லேருந்து 0.4515 மைனஸ் பண்ணால் 0.0485 ஓகேவா. இதுதான் எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1.66ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். பிலோ 82 இருந்தால் எனக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. பிலோ 82 அப்படின்னா எனக்கு எப்படி வரும் நெகட்டிவ் சைடு வரும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பிலோ அப்படின்றப்ப எனக்கு நெகட்டிவ் சைட். ஸோ என்னோட கர்வ் வந்து நான் நெகட்டிவ் சைட்ஸில் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இப்போ எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மானா எக்ஸ்ன்ற வேல்யூ தான் 82 கொடுத்துட்டாங்க. மியூ மீன் வந்து 100 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 1.2 வந்துருச்சு. எப்பவும் போல நான் என்ன பண்ணணும் ப்ரொபோர்ஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா 0.5 மைனஸ் இசட் ஈக்குவல் டு -1.2ன்னு போட்டுக்கணும். ஏன்னா மைனஸ் வேல்யூவில் தானே வந்திருக்கு எனக்கு ஆன்சர். ஸோ -1.2ல நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே. இப்போ டேபிள் எடுத்துக்கிட்டோம். டேபிளில் பாருங்கள் நமக்கு என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு கொஷினில் இருந்துச்சு -1.2ன்னு இருந்துச்சு ஓகேவா. ஒரு டிஜிட் தான் இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்கணும் 1.2ல பார்க்கணும். 1.2 இங்கே இருக்குது. அடுத்த டிஜிட் இல்லாதனால நான் 0லே பார்ப்பேன். அப்போ 0லே பார்த்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 0.3849. அப்போ என்னுடைய வேல்யூ 0.3849. நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் 0.3849 டேபிள் வேல்யூ போட்டு மைனஸ் பண்ணேன்னா 0.1151 சிம்பிள். எனக்கு கர்வ் நெகட்டிவ் சைடு வேல்யூன்னு தெரியும் நான் போட்டாச்சு. அடுத்து வித்தின் த பாயிண்ட் ஆஃப் த மீனுக்கு இடையில இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ்க்கு இடையில நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வித்தின் த பாயிண்ட்ஸ் ஆஃப் மீனுன்றப்ப 91 மீனு 109 ஓகேவா. ரெண்டு சைடும் ரெண்டு வேல்யூ எடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ நான் எடுத்துக்கிறப்ப எனக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும் ஓகே. 91க்கும் 109க்கும் இடையில தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும் 91க்கு தனியாக கண்டுபிடிக்கணும் 101க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணணும் ரெண்டுலையும் கிடச்சிருக்க இசட் வேல்யூவை. அப்போ அந்த பிட்வீன் கேப்பில் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ நான் பாசிட்டிவ் ஒரு சைடு எடுத்துக்கிட்டால் போதும் 0.6க்கு. அப்போ நான் 0.6ல் 0 பார்த்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரே வேல்யூ அதாவது சேம் வேல்யூவே எனக்கு ஒன்று நெகட்டிவாகவும் ஒன்று பாசிட்டிவாகவும் கிடச்சிச்சு அப்படின்னா 2 இன்ட்டு அந்த பாசிட்டிவ் வேல்யூக்கான டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா. இவ்வளோ தான் ட்ரிக். இவ்வளோ இப்போ என்ன பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன தெரியும் மோர் தென் 40 பாயிண்ட்ஸ் அதாவது 40 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி வரும் மியூ வேல்யூ தெரியும். ஸோ மேக்ஸிமம் 40ன்றப்ப நான் 40க்கு யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேவா. எவ்வளோ வேணுமோ நான் அவ்வளோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சேம் வந்து முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் 2.66 வேல்யூ கிடச்சிருக்கனால அதுக்கு கிரேட்டராக இருக்கப்போ என்ன வரும் ஸ்மாலராக இருந்தால் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் டேபிள் போட்டுக்கிறேன். என்னோட டயக்ராம் வந்துடுது ஓகே. இவ்வளோ தான் எனக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டயக்ராம். லைக்வைஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் தட் பர்னிங் டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் பல்ப் அப்ராக்சிமேட்டட் நார்மல் கர்வ் வித் மீன் வந்து 1200 hours கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 120 hours கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 960 இருந்தால் என்ன மோர் தென் 1500 என்ன நெய்தர் 50 hours ஆஃப் த மீன் அதாவது 50 hours இல்லாமல் அது இருந்தால் எவ்வளோ இது வித்து இதுவாகுது அப்படின்னு பிட்வீன் 1300லேருந்து 1400க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். எப்பவும் போல் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபர்ஸ்ட் நார்மல் போட்டுவோம். லெஸ் தென் 960ன்றப்ப 960 - 200 மைனஸில் வேல்யூ வரும். ஸோ
-2னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு தெரியும் பார்த்துக்குவோம். அடுத்து மோர் தென் 1500க்கு கண்டுபிடிப்போம். அடுத்து நெய்தர் 50 hours ஆஃப் த மீனுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளோட டேபிள் வரும். லாஸ்ட்டாக 1300க்கும் 1400க்கும் இடையில பிட்வீன் கேப்பில் என்னோட கிராஃப் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும். இவ்வளோ தான் எனக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.